ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ணால் கிறிஸ்மஸ் ரொட்டீனை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இயேசு பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நாங்கள் சர்ச்சுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். 11 மணிக்கெல்லாம் போயிட்டு எங்கள் சர்ச்சில் குடியில் அழகாக ஜோடிச்சிருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ஒரு நேச்சுரலாக பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் குடியில் லைட்டு வெளிச்சத்தோடு எல்லாமே பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சர்ச்சில். அதோடு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு காலையில் நாட்டுக்கோழி எடுத்து சமைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காரசாரமான எப்படி வெறுக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழி நல்லா சுட்டு அதை நல்லா கிராமத்து முறைப்படி நல்லா கோழியை சுட்டு செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு கோழியை முக்கிட்டு அதை நல்லா பிச்சிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முடி கூட இல்லாத ஃபுல்லாக பிச்சு அதோடு கொதிக்கிற தண்ணியில் நம்ம அந்த முழு கோழியை அந்த கழுத்து அறுத்த முழு கோழியை போட்டு அந்த ஹேர் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி வருதுங்க போகிற நல்லா ஹீட் ஆகிட்டுக்குது சுடு தண்ணி. அதை நல்லா பிச்சு எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழி கொஞ்சம் வேலை எடுக்க தான் செய்யும் நம்ம செய்கிறதுக்கு எல்லாம். ஆனால் உடம்புக்கு ரொம்ப சத்தானது. அது மாதிரி அந்த ஹீட்லேயே வந்தது. அதோடு அப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் முடி இருக்கு, அந்த ஹேர் இருக்குன்றதுனால கோழியோடைய ஹேரு நம்ம சுடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே உங்கள் லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு நாட்டுக்கோழி எப்படி செய்கிறதுன்னு கறி கோழி செய்கிறதுன்னு போட்டுக்கிறேன். இதுலேயே நான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ரொட்டீனை உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி சுட்டு எடுத்துகிட்டோன்னா அது கொஞ்சம் இருந்த ஹேரும் ரிமூவ் ஆகிடும். அதோடு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதோடு கடலை வடையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். அரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்ட கடலை வடை ஒன்றும் பாதியமாக இருக்கணும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, சால்ட்டு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு பொடியாக நறுக்கி வச்சுருந்தா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒன்றா சேர்த்து கலக்கு, நல்லா பிசைஞ்சிக்க. கையாலும் பிசைஞ்சிக்கலாம், ஸ்பூனாலும். ஆனால் கையால் பிசைஞ்சா எல்லாமே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சிங்க. அதோட எண்ணெயை ஹீட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கடாயில் ரொம்ப ஹீட் ஆகணும். எண்ணெய் ஹீட் பண்ணிக்கின்னு அது பக்கத்துலேயே கேசரியும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ணோன்னா நெய் ஊற்றின்னு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் நெய்யிலே. வறுத்து எடுத்துக்கணும். அதுலேயே 2 டம்ளர் ரவையை நல்லா வறுத்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாத நல்லா ஜூஸியாக கிடைக்குன்னா நல்லா வறுத்துக்கணும். அந்த நெய்யிலே வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஸ்டைலில் நான் கேசரி இப்படி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு 2க்கு 4 டம்ளர் 5 டம்ளர் ஜூஸியாக இருக்குதுன்னா 5 டம்ளர் தண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த அந்த நல்லா கிளறி விட்டுக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அப்படியே உண்டை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரவை தண்ணியில் போட்டோன்னே ரவையும் தண்ணியும் கொஞ்சம் மிதமான இதில் வரும். நல்லா கிளறி விட்டுக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. வடையை உருண்டை பிடிச்சி தட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியான கடலை வடை. இதுவும் கொஞ்சம் ஜூஸியாக கிடைக்கிறதுக்கு நல்லா கிளறினே, கை விடாமல் கிளறினே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதோடு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லோ தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்க்கவே ரொம்ப நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக. அதோட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான. 2 கப்பு ரவைன்னா 1.5 கப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுங்க. இனிப்பு எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோடு ஏலக்காய் தட்டி வச்சுக்கிறேன். அதை ஏலக்காவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் கலருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் கேசரி பார்க்குறதுக்கே. அதோடு திரும்பி ஒரு நெய்க்கு தேவையான அளவு நெய் கொஞ்சம் போட்டு கலரி எடுக்கணும். அதுக்குள்ளே வந்து இந்த பக்கம் வந்து கடலை வடை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொன்னிறமாக ஆயிடுச்சு. அதை வந்து திருப்பி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நல்லா கைவிடாமல் கலரினே இருக்கணும் கேசரியாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அது வந்து நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா கட்டி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், திக்காகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கேசரி வந்து நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லான கேசரி நம்மளுக்கு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் ஸ்டைலில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து வடையும் வந்து வெந்துடுச்சு. இந்த பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் வடையும் வந்துடுச்சு. கடலை வடையும் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா கடலை வடையும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட முந்திரி திராட்சை வந்து தாளித்து அதாவது முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து வச்சுட்டு அதெல்லாம் ஃபைனலாக போட்டு இறக்கிட்டால் நம்மளுக்கு சுவையான கேசரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து வடையும் ரெடி ஆகிடுச்சு, கேசரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான ஸ்பைசஸ் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும்ல, ஏற்கனவே உங்களுக்கு அதோட மிளகு, சீரகம், சோம்பு போட்டு பொடி பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட தக்காளி ஆட் பண்ணிங்க. நல்லா நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா குழைய வரணும் தக்காளி. அதுவும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் நல்லா கிளறினேன். அதோடு வந்து பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி நாங்கள் காரசாரமாக சாப்பிடுவோம். அதனால் 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குங்க. தக்காளி வெங்காயம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. அதோடு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அந்த இஞ்சி பூண்டில் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு கிளறமோ அவ்வளோ நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசலாம் போடும். அதோடு நாட்டுக்கோழி வந்து நம்ம க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்துன்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா கழுவணும். நல்லா 4-5 முறை எந்த கறியுமே நல்லா கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு அந்த நீச்சு ஸ்மெல்லாம் இல்லாத நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கழுவுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 4-5 முறை நல்லா கழுவிட்டு அதோட இஞ்சி போட்டு பச்சை வாசலாம் போச்சு. இப்போ கறி ஆட் பண்ணிக்கலாம். இது இளங்கோழின்றதுனால நாங்கள் வந்து குக்கரில் போடல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இளங்கோழி சொரா பிஞ்சிலும் கோழி வந்து சின்னதுலேயும் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பழமொழி. அது ஏற்ற மாரி இது வந்து சின்னதாக தான், அந்த சின்ன கோழி தான். அதனால் குக்கரில் போட்டு டக்குன்னு வெந்துடுன்றதுனால குக்கரில் போடாத நாங்கள் சட்டியிலே செய்திடறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயம், தக்காளி, இந்த கறி எல்லாமே ஒன்று சேர நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு நல்லது தெம்பானது நாட்டுக்கோழி வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லது, நல்லா சத்தான ஒரு இது. நம்ம வீட்டிலே வளர்த்து நம்ம செய்யறதுனால நம்மளுக்கு ரொம்ப சத்து ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒன்று சேர்த்து கலரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிங்கன்னா அதோட மிளகு, சீரகம், சோம்பு நுணுக்கி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துடலாம். நல்ல வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை போட்டோன்னா. அதோடு வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் தான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா, அதோடைய ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டு தேவையான அளவு உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அது நாங்கள் காரசாரமாக சாப்பிடுவோம், அதனால் போட்டோம். அதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
சேர்த்துக்கின்னு நல்லா கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இளங்கோழின்றதுனால ரொம்ப கூட கொதிக்க தரலாங்க. இட்லிக்குன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் கிரேவியோட கொஞ்சம் தண்ணி இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செய்துக்கிறோம். அதோட தேவையான அளவு கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டு கொதிக்க விடலாம். கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிச்சுது. நல்லா கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள் கறியை நல்லா வெந்துடுச்சா தான் இளங்கோழின்றதுனால டக்குன்னு வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்குது பாரு, சலன்னு கொதிக்குது. திரும்பினும் புதினா கொத்தமல்லி இறக்குற டைமில் புதினா கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுவையான நாட்டுக்கோழியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கறியும் வெந்துச்சு, இளங்கோழின்றதுனால சீக்கிரம் வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட சுட சுட நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சுட சுட ஆவி பறக்க இட்லி, கடலை வடை, நல்ல ஜூஸியான கேசரி, காரசாரமான நாட்டுக்கோழி ஊற்றி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். காலைல டிஃபனை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு எங்கள் சர்ச்சில் விளையாட்டு போட்டிகள்லாம் நடந்தது. அதுக்கு நாங்கள் விளையாட்டு போட்டிலாம் ஃபாதர் ப்ரேயர் பண்ணாங்க. பசங்கள்லாம் ஓட்டப்பந்தயத்தில் எல்லாத்துலேயும் அக்கா பையன் ஜெயிச்சிட்டான், தம்பி பொண்ணும் ஜெயிச்சிச்சு போய் என் பையன் தோற்றுட்டான். நானும் விளையாட்டு போட்டியில் கலந்து நானும் தோற்றுட்டேன். பரவசம் தோல்வியே வெற்றிக்கு முதல் படின்னு எடுத்துக்கின்னு நாங்கள் ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு என்னை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பொறுக்கி வச்சிடும். அதோடு பிரியாணிக்கு தேவையான கறியும் எடுத்து வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது க்ளீன் பண்ண தோல் இல்லாத நல்லா க்ளீன் பண்ண தோல் நாங்கள் வைக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிராயில் சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது நாங்கள் செய்கிறோம் பிரியாணிக்கு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு இந்த கறியும் போட்டு வதக்கிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஏற்கனவே பிரியாணி உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்குறேங்க பாருங்கள், லாங் வீடியோவில். இது பசங்க பசி அதிகமாக லேட் ஆகிடுச்சு 2-3ன்றதுனால டக்குன்னு வீடியோ எடுக்க முடியல, போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் புதினா நெய் எல்லாம் போட்டு டம் போட்டு வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா நல்லா ஜூஸியாக நல்லா செமையாக இருந்துச்சு. அதோட டம் போட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே கறியெல்லாம் போட்டு விறகு அடுப்பில் தான் செய்தால் தான் பிரியாணி ருசி அதிகமாக இருக்கும். அதோடு கேஸில் அனல் அதிகமாக உழலன்றதுனால விறகு அடுப்புலேயும் சிக்கன் 65 கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா பொண்ணு எங்கள் பொண்ணு 2 பேரும் சேர்ந்து பொரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விறகு அடுப்பில் நல்லா அவங்க 2 பேரும் சிக்கன் 65 பொரிக்கிறாங்க. குழந்தைங்களோடு சமைக்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சேர்ந்து ஒன்றா சமைக்கிறது. நம்ம பகிர்ந்து சாப்பிட்றது தான் கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு இது. நாங்களும் பகிர்ந்து சாப்பிட்டோம், குழந்தைங்களோடு சமைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். உதிரி உதிரியான சிக்கன் பாசுமதி ரைஸில் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கலர்ஃபுல்லான சிக்கன் பிரியாணி. அதோடு போட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். லெக் பீஸு சுட சுட ஆவி பறக்க பிரியாணி, லெக் பீஸு, சிக்கன் 65 பொடி பொடியாக நறுக்கிய சிக்கன் 65, முட்டை, ரைத்தா. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காத பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.